அன்னை தந்தையரையும், ஊட்டி வளர்த்த தமிழ் அன்னையையும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும், இணை ஒருங்கிணைப்பாளர் ஈரோடு திருமதி இரா. ராஜாமணி அம்மையார் அவர்களையும், மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி அம்மா அவர்களையும், மற்றும் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களையும் மனமாற வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம். கடந்த 42வது நிகழ்வின் போது பாரதி போற்றிய பெண்ணியம் என்ற தலைப்பின் வாயிலாக கருத்துரை வழங்கியமைக்கு வாய்ப்பளித்ததற்கு தொடர்ந்து இன்று 65வது நிகழ்வாக மீண்டும் பாரதி காட்டிய பேராண்மை என்ற தலைப்புல கருத்துரை வழங்கவும் மீண்டும் வாய்ப்பளித்தமைக்கு மனமாற நன்றி கூறி முதற்கண் அமைகிறேன். இன்று பாரதி காட்டிய பேராண்மை அப்படின்ற தலைப்ப அவர் எழுதின ஒரு சில கட்டுரைகள் வாயிலாக அணுகலாம் அப்படின்னு தான் இருக்கேன். மாதர் என்ற தலைப்புல அமைந்த ஒரு சில கட்டுரைகள்ல அவரு காட்டின மேற்கோள்கள், அந்த சாராம்சம் அவருடைய கவிதை, கதை, குறுநாவல்கள் இதுல அத்தனையிலும் இருக்கின்ற ஆண், பெண் எப்படி இருக்கணும், எப்படி தங்களை அமைச்சுக்கணும், தங்களுடைய வாழ்க்கையை எப்படி போற்றி பாதுகாக்கணும் அப்படின்றத காட்டின அந்த பண்பை தான் சாராம்சமா கட்டுரைகள்ல கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு பாரதி காட்டிய பேராண்மை அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பேராண்மைன்றதுக்கு அம்மையார் அழகான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க வள்ளுவம் வாயிலா. பேராண்மை அப்படின்றத அவ்வளவு அழகா பேராண்மையாளரான வள்ளுவ பெருமகனார் எடுத்து கூறியிருப்பார். பகைவர் பகைவர் வந்த போது நாம அஞ்சாம நின்னா அது ஆண்மை. அதுவே அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்த போதும் கூட அவங்களுக்கு ஓடி ஒரு உதவி செய்யணும். இதுதான்டா சமயம் அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு தள்ளிரலாம் அப்படின்ற ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லாம, அவங்க தாழ்ந்த இடத்துல போய் நாம வெற்றி கொள்றது உண்மையான நம்மளுக்கு வீரமா இருக்காதே. நம்ம அவங்க நல்லா இருக்கும்போது சண்டை போட்டு ஜெயிச்சா தானே அது உண்மையான வெற்றியா இருக்க முடியும். அவங்க ஒரு துன்பம் நொந்து கிடைக்கும்போது நாம போய் அதை ஜெயிச்சோம்னா அது உண்மையான வெற்றியா இருக்காதுன்னு தோணுது இல்லைங்களா? அதுதான் அந்த ஆண்மைக்கு எந்த ஆண்மைக்கு தோணுதோ அதுதான் பேராண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு வள்ளுவர். அதே போல பிறன்மனை நோக்காத பேராண்மையையும் ரொம்ப வெகுவா பாராட்டுவார். தனக்கே உரிய ஆண்மை தன்மையை நிரூபிச்சு காட்டுறதுக்கு பேராண்மை அப்படின்னு சொல்லி நிறைய தவறான இது இருக்கும்போது அதெல்லாம் இல்லை. மத்தவங்களோட மனைவிய தவறான கண்ணோட்டத்துல யாரு எந்த ஒரு ஆண்மகன் பார்க்கலையோ அவன்தான் பேராண்மையாளன் அப்படின்றத திறன்மனை நோக்காத பேராண்மை அப்படின்றத ஒரு குறள்ல சொல்லியிருப்பாரு. அதே போல இன்னொரு குறளையும் பேராண்மைன்றத பயன்படுத்தி இருப்பாரு. நீங்க உங்க குடும்பத்துக்கோ அல்லது உங்களுக்கோ ரொம்ப புகழ் தரக்கூடிய, பெருமை தரக்கூடிய செயல்களை செய்யறீங்களோ இல்லையோ, செய்யலைனாலும் பரவாயில்ல. ஆனா யாருமே ச்சே இன்னும் இப்படி ஒரு காரியத்த செஞ்சுட்டானா, இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டானா, ச்சீ அப்படின்னு சொல்லி உங்களை இகழ்வா பேசல அப்படின்னாவே நீங்க பேராண்மையாளர் தான் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பா ஒரு தகுதிய சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு வாழ்க்கைய தான் நீங்க வாழணும். அத நீங்க போற்றி புகழக்கூடிய செயல்கள செய்யறோம் இல்ல. குடும்ப பெருமைய போற்றி மேல மேல பாதுகாக்கிறோம் இல்ல. அதுவே இல்ல. ஆனா நீங்க மத்தவங்க கேவலமா உங்கள ச்சீ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய செயல செய்யாம இருந்தீங்க அப்படின்னாவே நீங்க பேராண்மையாளர் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்காரு. அப்படி நம்ம பாரதியார் ஒரு சில வரிகள்ல நம்ம பேராண்மைய பத்தி காட்டியிருப்பாரு. அவர் ஆண்மை தன்மைய ரொம்ப பெருமையா எடுத்து காட்டும்போது, அது பெண்மைய போற்றி பாதுகாக்கிறதுக்கு தான் அது படைச்சது அப்படின்றது தான் சொல்லுவாரு. நீங்க பேராண்மையாளர் அப்படின்றத பாரதி எப்ப ஏத்துப்பாரு அப்படின்னா, ஒரு தந்தையா இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய பெண் குழந்தைக்கு பரிபூரணமான சுதந்திர உணர்வோட வளர்க்குறீங்க. அவங்களுக்கு முழுமையான கல்விய குடுக்குறீங்கன்னா, பாரதியோட பார்வையில நீங்க பேராண்மை. அப்ப நீங்க உங்களுடைய சொத்துல சரிபாதி உரிமைய ஆணோ, பெண்ணோ அது எந்த வித்தியாசமும் இல்லாம அந்த பிதிர் சொத்துல அ உங்களுடைய இதுல உங்களுடைய வாரிசா எப்ப ஏத்துக்கிறீங்களோ அந்த பெண் குழந்தையையும், அப்பவே அது பேராண்மையாளரா பாரதி நீங்க போற்றுன பேராண்மையாளர்கள் பட்டியல்ல வந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம்.
அப்படி அவர் வந்து இன்னும் நெறைய கருத்துக்கள ஒவ்வொரு இதுலயுமே சொல்றாரு. நீங்க வந்து கண்டிப்பா பெண் குழந்தைகளுக்கு உங்களுடைய சொத்த சரிபாதியா பிரிச்சு குடுக்கணும். அதுல வந்து எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. பெண் குழந்தைகள வாரிசா எடுத்துக்கிறதுல இன்னைக்குமே பல நெருடல்கள் இருக்கிறத நம்ம சமூகத்துல பார்க்க முடியுது. இப்ப சமீபத்துல கூட எங்க ஊர்ல ஒரு நடந்த நிகழ்வு கூட நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஒரு தந்தையினுடைய மரணம். அவருக்கு 2 பெண் குழந்தைகள் தான். அந்த பெண் குழந்தைகள் வந்து தனக்கு மண்ணு தள்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அத வந்து செய்யணும்னு சொல்லி அவரு ஆசைப்பட்டு, கடைசி ஆசையா சொல்லிட்டு இறக்குறாரு. அவரு தன்னோட பெண் குழந்தைகளே தனக்கு இத இறுதி சடங்கு செய்யணும்னு ஆசைப்பட்டத, அந்த குழந்தைகள் அழுது சொல்லியும் கூட, அத ஏத்துக்காதது ஒரு பெண் தான். அதுக்கு ரொம்ப போராடி, "இல்ல நீங்க இத செய்யவே கூடாது. பங்காளிங்கள்ல இருக்கக்கூடிய ஆண் மக்கள் தான் செய்யணும்னு" சொல்லி வலுக்கட்டாயமா அத செய்ய வச்சாங்க. பெண்கள் வந்து பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்புதான். ஆனா பேசக்கூடாத இடத்துல ரொம்ப வலிமையா போராடி, அதைய வந்து செய்ய விடாம அந்த பெண்கள செய்ய விடாம பண்ணிட்டாங்க அப்டின்னா, இந்த பெண்களுக்கும் வந்து சரியான ஒரு இது இல்ல. எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாம, அவங்க தந்தையினுடைய கடைசி ஆசைய கூட நிறைவேத்த முடியாம, சமீபத்துல அவங்க ரொம்ப மனம் வேதனைப்பட்டத நான் பார்த்தேன். இது இன்னமும் சமூகத்துல நடந்துட்டு தான் இருக்கு. இது போல ஏன் இருக்கிறீங்க? தமிழருக்கு அப்டின்ற ஒரு கட்டுரையில அதுதான் சொல்றாங்க. நீங்க ஏன் உங்களுடைய பழைய கோட்பாடுகளையே புடிச்சுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எ அதாவது ஒரு சமயம், பக்தி அப்படின்றது உங்களுக்கு எப்பயுமே மாறாம இருக்கலாமே தவிர, அதுல இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள்னு சொல்லக்கூடியவை, அந்த அனுஷ்டானங்கள்னு சொல்லக்கூடியவை, அந்த பழக்கவழக்கங்கள் அது காலத்துக்கு தகுந்த மாரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்ற வேண்டியவை. மா மாறத்தக்கவை தான் அவை. அதைய நீங்க வந்து அந்த பழக்கவழக்கங்களையே அப்படியே புடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல அப்படின்றத இன்னமும் நம்மனால ஏத்துக்க முடியாம தான் இந்த மாதிரியான அவலங்கள் இன்னைக்கும் நடக்குது. இது வந்து காலம் முழுக்க அந்த பெண் குழந்தைகளுடைய இதுல இருந்துகிட்டே தான் இருக்கும். மனதுல ஒரு உறுத்தலா, நெருடலா வாழ்க்கை முழுதும் இருக்கும். அப்பாவுடைய கடைசி ஆசைய நம்மனால நிறைவேத்த முடியலையே! அப்படின்றைய ஒரு மனவேதனை. அது வந்து ஆண் மக்கள் அந்த இடத்துல எதுவும் பெருசா தலையீடு இல்ல அப்படின்னாலும், ஆனா அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு பரிந்துரை செய்து, சிபாரிசு செய்து, "நீங்க இத பண்ணுங்கம்மா" அப்படின்னு எடுத்து சொல்லவும் கூட அங்க ஆண் மக்கள் வரல. அப்போ அந்த இடத்துல அந்த சம்பிரதாயத்தையும் உடைச்சிட்டு, எந்த ஆண் மகன் வந்து, "இல்ல இவங்க பெண் குழந்தைகள் சரி பண்ணட்டும். இந்த சம்பிரதாயம் வந்து இதெல்லாம் வழக்கங்கிறது வேற. அப்பாவோட ஆசைக்கு முன்னாடி வேற எதுவும் இல்ல. நீங்க பண்ணுங்கம்மான்னு" சொல்லி எந்த ஆண் மகனாவது துணைக்கு வந்திருந்தா, அவர் தான் பேராண்மையாளர். இன்றைய காலகட்டத்துல அதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஆனா, அப்படி ஒரு நடப்பு இன்னும் சமூக சூழல்ல வரலன்றது வேதனை அளிக்கிறதுனால நான் இதைய பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்து இதே போல ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்கன்னா, பேராண்மை அப்படின்றது விதவை, விதவைகள் இதுல ரொம்ப, 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 ரொம்ப வலியுறுத்தி சொன்னாருங்க. பெண்களுக்கு செய்யக்கூடிய அநியாயத்திலேயே ஒரு உச்சபட்ச அநியாயமா பாரதியார் பார்த்தது இந்த விதவைகளினுடைய கொடுமைதான். அது விதவைகள் ஆயிட்டா அவங்க வந்து அதாவது இளவயதிலேயே, மிக சிறிய வயதிலேயே திருமணம் செய்துருவாங்க. அவங்களுடைய கணவர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெண்கள் காலம் முழுக்க ஒரு மொட்டை அடிச்சுட்டு, ஒரு உடல் அலங்காரம் எதுவும் இல்லாம, ரொம்ப தனிமையில வாழ்நாள் முழுதும் இருக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய கொடுமை. அந்த கொடுமைய தான் பெண்களுக்கு செய்த உச்சபட்ச கொடுமை. அததான் அவரு வந்து ரொம்ப வேதனையா சொன்னாரு. அப்ப இதுக்கு வந்து ஸ்ரீமான் காந்தி அவர்கள் சொன்ன உபாயத்த கூட மறுத்து நம்ம பெண்களுக்கு ரொம்ப பரிந்துரை செய்தவர் தான் பாரதி. ஸ்ரீமான் காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க புனர்விவாகம் பண்ணிக்க கூடாது ஆண்கள். அப்பதான் இந்த விதவைகள் அதிகமாகறத தடுக்க முடியும். இந்த விதவைகள் அதிகமாக நாட்டுல இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனை அளிக்குது. கண்ணீர வர வைக்குதுன்னு சொல்லி ஸ்ரீமான் காந்தி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. ஆனா அதைய வந்து ப நம்ம அதுக்கு சரி உபாயம் என்ன பண்ணலாம் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவரு சொல்றதுல பாத்தீங்கன்னா, ஆண்கள் புனர்விவாகம் பண்றத தவறுங்க. அப்பதான் விதவைகள் குறைவாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கத்தையும் சொல்லியிருந்தாரு. ஆனா பாரதியார் அதுக்கு முற்றிலும் ஆமா இவர் சொல்றது முதல்ல என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன் இப்படி சொல்றாருன்னு என்னால ஏத்துக்க முடியல.
அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்க்கும்போது, புனர்விவாகம்னா மறுபடியும் கல்யாணம். அதாவது எப்போ ஒரு மனைவி இறந்துடுறாங்களோ, அப்போ 2ஆம் தரமா கல்யாணம் செய்யும்போது தான் அத புனர்விவாகம்னு சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே மனைவி இறக்கிற நிலையில இருக்கிற கூடிய ஒரு கணவனானா, அது வயதான கிழவரா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது, அவரு மீண்டும் ஒரு கல்யாணங்கும்போது, ஒரு சின்ன பெண்ண கல்யாணம் பண்றாங்கன்னா, அவரு இறந்துருவாரு. அப்ப விதவைகள் அதிகமாகுறாங்க நாட்ல. அப்படின்ற அடிப்படையில ஆண்கள் புனர்விவாகம் பண்ணிக்காதீங்க. அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா, இப்ப பாரதியார் என்ன கேட்கிறாருன்னா, சரி இது ஒரு ஒரு வழிதான். அவர் சொல்றதுலயும் ஒரு வழி இருக்குதான். ஆனா, இத எப்படி முழுமையா ஏத்துக்க முடியும்? அப்ப வந்து ஆண் விதவைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகா? அப்படின்னு அவரு கேள்விய கேட்கிறாரு. கேள்விய கேட்டுட்டு அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்போ ஆண்கள் எப்படி மறுவிவாகம் செய்யறதுக்கு நீங்க உங்க இதுல வழி இருக்குன்னு சொல்றீங்களோ, அதே போல பெண்களும் விதவையானா, அவங்களும் மறுவிவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது? அப்படின்னு சொல்லி தேச தலைவரா இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய தலைவரா இருக்கக்கூடிய காந்தியையும் கேள்வி கேட்கிறாரு. ஏன் மழுப்புறீங்க? பெண்களுக்கு அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி விதவைகள் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்க அவங்களுக்கு மனசுக்கு புடிச்சவங்கள மறுவிவாகம் பண்றதுக்கு அனுமதி அளிக்கணும். அப்படி செய்யக்கூடிய பெண்கள மனப்பூர்வமா, கௌரவமா நடத்தப்படணும். இது ஒண்ணுதான் மார்க்கம். மத்ததெல்லாம் வீண் கதை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் பாரதியார் ஒரு மிகப்பெரிய பேராண்மையாளரா நம்ம பார்க்கிறோம். அதாவது எப்ப பெண் விடுதலைக்கு பத்தி நம்ம ஆம், சகோதரி நிவேதிதா அம்மையார் வந்து எடுத்து சொன்னப்ப, ஆமா அதுல ஒரு உண்மை இருக்கு. நாம அதை ஏத்துக்கணும்னு சொல்லி, அந்த கருத்த உள்வாங்கிக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி தன்னுடைய மனத்தை மாற்றி, மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு, பெண் விடுதலைக்காக பாடுபட்டாரோ, பெண் விடுதலைக்காக பாடுபட்டாரோ, அந்த ஒரு மன உறுதி அவர்கிட்ட இருந்தது. அதே போல, இப்போ தேச தலைவராவே இருக்கட்டுமே, அவரு சொல்லக்கூடிய கருத்துலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த கருத்துல மாற்றம் இருக்கிறது அப்டின்னா, ஆமா மாற்றம் இருக்குது அப்டின்றத அச்சமில்லை, அச்சமில்லைன்னு ஊருக்கு உபதேசித்த பாரதியாருக்கு அச்சம் என்பது இல்லை தானங்க. அந்த இடத்துல தான் அவரு மிகச்சிறந்த பேராண்மையாளரா தன்னை வெளிப்படுத்திக்கிறார். வெளிப்படுத்திக்கிட்டு அவரு நமக்கு எதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தா என்ன? அந்த அந்த எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குதோ, அந்த இடத்துல நீங்க சொல்லுங்க. அதேபோல சொல்ல வேண்டிய மார்க்கத்தை யாருக்கும் பயப்படாம துணிந்து சொல்லுங்கள் அப்படின்றத தான் நமக்கு காட்டுறதா நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல தான் சொல்றாரு. ஆமா. அப்ப நீங்க விதவைகள் ஆகட்டாங்க அப்படின்னா, பெண்கள் விதவைகள் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி மறுவிவாகம் செய்ய சட்டப்படி அனுமதி தர வேண்டும். அவர்கள் திரும்பவும் மனப்பூர்வமாக இதே சமூகத்தில் வாழ நாம அவமானப்படுத்தாத, கௌரவ நிலையில வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய அவர்களுக்கு அ தர வேணும். அதுதான் வந்து நம்ம சட்டத்தினோட கடமையா இருக்கும். இதெல்லாம் வந்து சுயராஜ்யத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது தான். ஆனா வந்து அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்களா? இல்லையா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அந்த கேள்விகள் முழுமையா நிவர்த்தி ஆகணும். பேராண்மையாளர்கள் அதாவது எப்போ ஒரு பெண்மையை போற்றி பாதுகாக்கக்கூடியவன் தான் பேராண்மையாளன் அப்படின்றது விளங்குதோ நம்ம சமூகத்துக்கு, அப்பதான் பாரதி காட்டிய பேராண்மை முழுமையா, மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டதா நம்ப உணரவே முடியும். இன்னைக்கு பாருங்க, மணிப்பூர் ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், இல்ல எங்கேயாவட்டும் பெண்கள வந்து இவ்வளவு கீழ்த்தரமா கொடுமைப்படுத்துறாங்க. பாலியல் வன்புணர்வு, பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் இவ்வளவும் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஆண்மை ஆண் அப்படின்றத நிரூபிக்கிறேன். இல்லையே! நீங்க எப்ப பெண்மையை போற்றி பாதுகாக்கிறீங்களோ, அப்ப மட்டும் தான் நீங்க பேராண்மையாளரா இருக்க முடியுமே தவிர, இல்ல பெண்மையை சீரழிக்கிறவர்களாக இருந்தால் ஆண்மையுள்ளவனாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கே உங்களுடைய ஆண்மை தன்மை கேள்விக்குறியாக்கப்படும். கேலி பொருளாக்கப்படுமே தவிர, அது வந்து போற்றத்தக்க காரியமே கிடையாது. அதை நீங்க உணரணும். உங்களுடைய வீரமும், நீங்க எப்ப எப்ப வெற்றி அடையறீங்க அப்படிங்கிறதும், ஒரு பெண்ணை அவளுடைய அனுமதி இல்லாமல் பல பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்யறது மூலியமா நீங்க காட்டணும் சமூகத்துக்கு. எங்க இனம் தான் ஜெயிச்சிருச்சுன்னு எப்ப நினைக்கிறீங்களோ, அப்பவே நீங்க தோத்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். அப்படி இது போன்ற கீழ்த்தரமான ஆண்மை குணம் அப்படின்றத ஒழிச்சு,
உண்மையான பேராண்மையாளர்கள் வளரணும் அப்படின்னா நாட்டுல, அதுக்கு பாரதி காட்டுன உண்மையான பேராண்மையை பத்தின புரிதல், அடிப்படை புரிதல் நம்ம மக்களிடையே அதிகம் வளரணும். அதற்கு பாரதியை நாம் எப்போதும் போற்ற வேண்டும். இல்ல அப்படி போற்றாம, நாம எப்பயுமே பெண்மையை சீரழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா, இயற்கை எப்பவுமே ஒரு தனக்குள்ளார தகவமைப்பு, தன்னை தற்காத்துக்க தகவமைப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் பரிணாம வளர்ச்சியில. அப்ப பெண்களுக்கு உடம்பெல்லாம் முட்கள் தோன்றி, மனித இனமே அடுத்தடுத்து தலைமுறை இல்லாம சாகக் கடவுதுன்னு சாபமிட்ட இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.